கடற்றொழில் மற்றும் இறால் பண்ணைத்துறை பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. பலத்த காற்று, தொடர்ச்சியான மழை காரணமாக புத்தளத்தில் உள்ள 600க்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகள் சேதமடைந்துள்ளன. இப்பாதிப்பை நேரில் கண்டடைய கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் புத்தளத்திற்கு விஜயம் செய்தார். பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர்கள் மற்றும் பண்ணையாளர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் அனுபவித்த சேதங்கள் மற்றும் எதிர்கால தேவைகள் தொடர்பாக விரிவாக கேட்டறிந்தார். டயகம மிராயா ஊடான டொவரலிய வீதி இன்று முதல் பொது போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளது. இன்று போக்குவரத்து வழமை போல் இடம்பெறுகின்றது. இவ்வீதி கடும் மண் சரிவுக்குட்பட்டு பொது போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தன. இந்நிலையில் டயகம தொடக்கம் மிராயா ஊடான பொது போக்குவரத்து கடந்த 26ஆம் தேதி முதல் முற்றாக தடைப்பட்டன. இந்த ரூட்ல நாங்க ஒரு 300-400 பேர் பஸ்ல பிரயாணம் பண்ற ரூட் தான் இந்த பஸ். முக்கியமா ஹாஸ்பிட்டல் போறவங்க கூடுதலா இருக்காங்க, ஏஜிபிஸ் கூட போறவங்க இருக்காங்க. ஊர்ல வேலை செய்யறவங்க தான் எங்க பஸ்ல போறவங்க கூடுதலா இருக்காங்க. கிழக்கு மாகாணத்தில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் காரணமாக மீன் விலை அதிகரித்துள்ளதுடன் நன்னீர் மீன்களுக்கான கிராக்கியும் அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் நன்னீர் மீன்பிடியாளர்கள் வெள்ள நிலைமைகள் சீரடைந்த காரணத்தினால் அவர்களின் வருமானமும் அதிகரித்துள்ளதாக நன்னீர் மீன் வளர்ப்போர் தெரிவிக்கின்றனர். இன்று படுவான்கரை பகுதியிலுள்ள அதிகளவான நன்னீர் மீன்பிடியாளர்கள் மீன்களை விற்பனை செய்வதை காண முடிகின்றது. கிளிநொச்சியில் இந்திய ராணுவத்தினரின் ஏற்பாட்டில் வெள்ள அனர்த்தத்தால் சேதமடைந்த பாலம் புனரமைக்கப்படுகின்றது. இலங்கை வந்துள்ள இந்திய ராணுவத்தினர் சேதமடைந்த பாலங்களை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் 11வது கிலோமீட்டர் அமைந்திருந்த பாலத்தை புனரமைக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். இந்திய ராணுவ பொறியியலாளர்கள் உட்பட சுமார் 43 பேர் கொண்ட குழுவினர் பாலத்தை புனரமைத்து வருகின்றனர். பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் கண்டி கட்டுவளை ஜும்மா பள்ளிவாசலுக்கு விஜயம் செய்தார். கண்டியில் இடம்பெற்ற அனர்த்த விவகாரங்களை கேட்டறிந்ததுடன் கண்டி மாவட்ட பள்ளிவாசல்கள் சம்மேளனம், வர்த்தக சங்கம், ஜம்மியத்துல் உலமா ஆகியவற்றினால் முன்னெடுக்கப்படும் நிவாரணப் பணிகளையும் பார்வையிட்டார்.